Hi students. Next நம்ம பார்க்க போகிறது டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வழக்கம் போல் என்ன டைலாக் சொல்லுவேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். சரி வாங்க நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. போன வீடியோவில் என்னக்கன்னு பார்த்தோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது 11th அக்கௌண்டன்ஸில் தேர்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். தேர்ட் யூனிட் எனக்குன்னு புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி இல்லைங்களா? ஸோ புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி அப்படின்னு அந்த முதன்மை பதிவேடுகள் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் என்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன், அக்கௌண்டிங் ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து நம்மள அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து என்னது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை? எவிடன்ஸ், ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆதார ஆவணம், ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்லேயே வேரியஸ் வந்து வவுச்சர் டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி வவுச்சர் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரெசிப்ட்ஸ் பார்த்தோம், இன்வாய்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன, முக்கியமாக பேயின் ஸ்லிப்பு, செக், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். கவனி, double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transaction of an organization அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னக்குனே கம்பெனி இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம கம்பெனியில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா, அதாவது இரட்டை பதிவு முறையை நீ வந்து ஃபாலோ பண்ணி புக் கீப்பிங் பண்ணுற அப்படின்னா, அந்த இடத்துல புக் கீப்பிங் அப்படின்னா கணக்கேடுகளை பராமரித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கம்பெனியில் சம் டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம்? ஒரு நோட்டில் என்ன பண்ணுவோம்? மேனுவலாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமேட்டிக்காக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணுறோம்? பராமரிச்சுட்டு வரோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா கண்ணு? ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும்? சயின்டிஃபிக்காக இருக்கணும், அறிவியல் பூர்வமானதாக இருக்கணும், அப்புறம் என்னது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறையான பதிவேடாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண எப்படி இருக்கணும்? சயின்டிஃபிக் அண்டு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எதை பற்றி இருக்கணும் கண்ணு? கண்டிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கணும், பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனாக தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி பணம் அல்லது பண மதிப்புள்ள டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பெனியில் இந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆஸ் எ டூ-ஃபோல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், இப்போ கம்பெனியில் நிறையா டிரான்சாக்ஷன், பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் நிறையா நடக்கும்னு சொன்னோன்னா, ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக டூ ஆஸ்பெக்ட்ஸ், ரெண்டு தன்மை வந்து உள்ளடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ ஆஸ்பெக்ட்ஸ் என்னது? இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், that is there are two aspects involved, namely first one receiving aspects, second one giving aspects. So receiving aspects அப்படின்னா என்னன்னா பெரும் தன்மை, கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா செலுத்தும் தன்மை. நல்லா கவனிச்சிக்கோ. இப்போ உங்ககிட்ட கேஷ் இருக்குது, அந்த கேஷ் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து அந்த கேஷை வாங்குவ, உனக்குள்ள அது கேஷ் உள்ள வருது. சரிங்களா? இப்போ நீ ஏதாவது பொருளை விற்கலாம், கேஷ் வந்து பொருளை விற்கிறது மூலிமா உனக்கு என்ன பண்ணலாம்? உனக்கு கேஷ் உள்ள வரும். நல்லா ஒரு திங்க் பண்ணி பாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து நீ என்ன பண்ணுற? தயாரிச்சிருக்க, அந்த ப்ராடக்ட்டை நீ விற்கிற. சரிங்களா? விற்கக்குள்ள அந்த பொருள் உன்னை விட்டு வெளியே போகுதா? அது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன வந்து கேஷ் உள்ள வருது, இது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். நான் சொல்கிறது நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னா உனக்குள்ள கேஷ் வருது. சரிங்களா? கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ்னது உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது. அந்த கேஷ் வெளியே போகிறது நீ எதாக வேணா இருக்கலாம். ஏதாவது நீ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அதாவது பொருளை ஏதாவது ஆசைப்பட்ட பொருளை, இப்போ நீ சாக்லேட் வாங்குற. ஸோ அந்த சாக்லேட்டுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்? அவனை வந்து கேஷ் உன்னை விட்டு வெளியே போனாதான், நீ கொடுத்தாதான் சாக்லேட் உள்ளே வரும் உனக்கு இல்லைங்களா? ஒன்று நீ உன் பெரும் தன்மை, அதாவது ரிசீவிங், நீ வாங்குறதா இருக்கணும், இல்லை நீ கொடுக்கறதா தான் இருக்கணும். அதை நீ கேஷாக கன்வெர்ட் பண்ணு. ஒன்று
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு கேஷ் உள்ளே வரும், இல்லை உன்னை விட்டு கேஷ் வெளியே போகும். அதுதான் 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று அந்த கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ், பெரும் தன்மை செலுத்தும் தன்மை. சரிங்களா? பாருங்க அடுத்தது, இட் இஸ் டினோட்டட் பை டெபிட் டெட்டார் அண்ட் கிரெடிட் சிஆர் அப்படின்னு கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, ஸோ ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து என்ன அந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க. டெபிட் கிரெடிட். டெபிட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெபிட்னா என்னக்குன்னு பற்று. கிரெடிட்னா என்னக்குன்னு வரவு. சரியா? இதை நீ சம் போடக்குள்ள இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிக்கலாம். என்ன மிஸ் டெட்டாருன்றீங்க கிரெடிட்டாருன்றீங்க, நாங்கள் வர 10th மேக்ஸே எங்களுக்கு வராது இல்லையா? இப்போ வந்து டெபிட் கிரெடிட்னு சொல்லி மிஸ் பயப்படுத்துறீங்க அப்படின்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாத. சம்லாம் போட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, அக்கௌண்ட்ஸ் மிஸ்க்கே என்ன பண்ணுவ, சம் நிறையா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் இல்லையா? அந்த அளவுக்கு நீ எக்ஸ்போர்ட் ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணு, நீ அக்கௌண்ட்ஸில் லைக் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்னது உனக்கு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஸோ இப்போ நான் டெபிட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், பற்று அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிரெடிட் அப்படின்னு வரவு. ஓகேவா? ஸோ டெபிட்டை எப்பயுமே நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் டி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை டெட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெபிட் எப்பயுமே என்ன சொல்லுவோம், டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட்டா கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிரெடிட் தான். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மாக, இங்கே கிரெடிட்ன்றது வேர்டாக இருக்கா? ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம ஷார்ட் ஃபார்மாக சிஆர், கேபிட்டல் சி ஸ்மால் ஆர் இப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சம்மில் நான் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் தட் ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி அண்ட் ஈக்குவலன்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனிங் என்ன அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல், அதாவது இரட்டை பதிவு முறையோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஒவ்வொரு பற்றுக்கும் என்ன சொல்றான், ஈக்குவலன்ட் கிரெடிட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு பற்றுக்கும் என்னது நமக்கு வரவு வந்து என்னது ஒரே ஈக்குவலா தான் இருக்கும், சமமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிங்களா? இப்ப நான் பற்று அப்படின்னு வரவுன்னு சொன்னோமா, ஸோ ஒவ்வொரு டெபிட்க்கும் சரிங்களா, ஒவ்வொரு டெபிட்க்கும் என்னது ஒவ்வொரு ஈக்குவலான கிரெடிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டெபிட்க்கும் ஈக்குவலான கிரெடிட் இருக்கும். ஸோ அதான் அது டெபிட் கிரெடிட். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சம் போடக்குள்ள உனக்கு புரியும். அடுத்தது பாருங்க, டெபிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் அண்ட் அசட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் a decrease in liabilities, இன்கம் ஆர் கேபிட்டல். சரிங்களா? டெபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் அசட்ஸ், அசட்ஸோட வேல்யூ அதிகரிச்சிச்சு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ், உன்னோட செலவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்து டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டிஸ் அப்படின்றது என்னென்ன, பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு பேங்க்ல என்ன பண்ற, லோன் வாங்குற. சரிங்களா? ஸோ இயர் பை இயர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லோன் வந்து நம்ம வந்து பே பண்ணிகிட்டே வரோமா. ஸோ மந்த்லி வைஸாக இருக்கட்டும், இயர் பை மந்த்லி என்ன பண்ணுறோம், லோன் வந்து கட்டிகிட்டே வரும். அப்போ உன்னுடைய லைபிலிட்டி அப்படின்றது கடன் தீர்க்கும் திறன், எவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடன் எவ்வளோ குறைச்சிட்டு வரும், எவ்வளோ தர வேண்டியது இருக்குது கிரெடிட்டாஸ்க்கு அப்படின்றது எல்லாமே ஓவரால் சொல்கிறது தான் லைபிலிட்டிஸ். ஸோ நம்மளோட லைபிலிட்டிஸோட வேல்யூ அங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை என்ட்ரி பண்ணுவோம். அடுத்தது இன்கம் அப்படின்றது வருமானம், ஆர் கேபிட்டல்ன்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முதல் பணம். ஸோ இதெல்லாமே டெபிட்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே டெபிட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது, இன்க்ரீஸ் இன் அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், இன்கம் ஆர் கேபிட்டல், இதெல்லாமே டெபிட்க்கு இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் டெபிட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரெடிட் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அதில் வரும் அப்படின்னு பாருங்க. கிரெடிட் அப்படின்னா எனக்கு என்ன, வரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க. கிரெடிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ். ஸோ அப்போ அது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கடன் தன்மை அதிகரிச்சிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம அதுக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்பு அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது என்னது, நம்ம லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கம் ஆர் கேபிட்டல், நம்மளோட வருமானம் இல்லை நம்மளோட முதல், இங்கே இருக்கிற மாதிரி அதே சேம் இங்கேயும் இருக்குது. அடுத்த டிக்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். டிக்ரீஸ் இன் அசட்ஸ்னா அசட்ஸோட வேல்யூ கம்மியாகும், நம்மளோட செலவோட வேல்யூ என்னது, நம்மளோட செலவுகளும் கம்மியாகும். இதெல்லாமே கிரெடிட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா?
இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதக்குன்னு ஜஸ்ட் நீ வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் புரிஞ்சா போதும். டெபிட் வந்து எதாவது குறிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், இன்கம் ஆர் கேபிட்டல். கிரெடிட்க்கு இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், இன்கம், கேபிட்டல் ஆர் டிக்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சரி கண்ணு. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு புரியுதா கண்ணு? ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது என்னது? நம்ம கம்பெனியில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபினான்ஸில் ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்கான ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது என்னது? டெபிட் கிரெடிட் சேர்ந்தது தான், 2 ஆஸ்பெக்ட் சேர்ந்தது தான் என்னது நம்மளுடைய டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், செகண்ட் ஒன் கிவிங் ஆஸ்பெக்ட். ஒன்று உனக்குள்ள கேஷ் வரும், இல்லை ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பாருங்க, டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, டெட்டார் இஸ் அப்ரிவேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. தி இட்டாலியன் வேர்ட்ஸ் கண்ணே நல்லா கவனிச்சுக்கோ. டெட்டார் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இட்டாலியன் வேர்ட்ஸில். இட்டாலியன் வேர்ட்ஸ்னது இத்தாலி அப்படின்றது ஒரு சொல்லுல இருந்து அட்பிட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ல இருந்து அது என்ன டெட்டார அட்பிட்ரோ தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க இட்டாலியன் வேர்ட்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லாட்டின் வேர்ட்ஸ், லத்தீன் மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா டிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிப்ரே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி இதுல இருந்து உருவானது தான் என்ன அப்படின்னா டெட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அது டெட்டார் மீனிங் தான் என்னது டெபிட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாம்மா? ஸோ இட்டாலியன் வேர்ட்ஸ்ல இருந்தும் லட்டின் வேர்ட்ஸ்ல இருந்தும் நமக்கு என்னது டெட்டார் அப்படின்றது அந்த வேர்டு வந்துச்சு. டிஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அடுத்தது, தோ தேர் இஸ் நோ ஆர் இன் தி வே டெபிட். ஸோ டெபிட்ல இந்த டிஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர் வந்து என்ன பண்ணுமா இல்லை இருந்தது இல்லை, அந்த வேர்ட்ல ஆர் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஆனால் இட் ஹாஸ் பீன் abbreviated debtor based on Italian and Latin words having or is these அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம டெட்டார்ன்ற இடத்துல டி இது ஆரை வந்து நம்ம என்ன பண்ணல, நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இட்டாலியன் வேர்ட்ஸ்ல இருந்தும் லத்தீன் வேர்ட்ஸ்ல இருந்தும் நம்ம அட்பிட்ரோ அப்புறம் டிப்ரே அப்படின்னு சொல்றோமா. ஸோ இதுல இருந்து உருவானது தான் டெட்டார். அதனால தான் என்ன பண்றோம், நம்ம ஆர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்திருக்கோம், டி ஆர் அப்படின்னு சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, டெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கண்ணே? பட் டூ யூ நோ அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ எப்படி இந்த டெட்டார் வந்து உருவானது, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து தெரிஞ்சுக்கோ பேசிக். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணே, டெஃபினேஷன்ஸ். டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், வரைவிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சொல்ல பாருங்க, முன்ரோ அண்ட் பால்மர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணிஸ் ஆர் மணிஸ் ஒர்த் ஹேஸ் டு ஃபோல்ட் ஆஸ்பெக்ட்ஸ், தி ரிசீவிங் ஆஃப் எ வேல்யூ ஒன் அண்ட் தி கிவிங் ஆஃப் தி சேம் வேல்யூ ஆன் தி அதர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பா எப்படி இருக்கணும், மணிஸ் ஆர் மணிஸ் ஒர்த், பணம் அல்லது பணம் மதிப்புள்ள டிரான்சாக்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனி நடக்கிற டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும், ஒன்று மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும், பணம் சம்மந்தப்பட்டது, இல்லை பண மதிப்பில் கூட்ஸோ ஏதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, முன்ரோ அண்ட் பால்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக என்னது 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், செகண்ட் ஒன் கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று நீ கேஷை ரிசீவ் பண்ணுவ, ஒன்று நீ கேஷை வாங்குவ, இல்லை நீ கேஷ் யாருக்காவது கொடுப்ப. சொல்றது புரியுதா? ஒன்று நீ கேஷை ரிசீவ் பண்ணுவ, இல்லை உன்னை விட்டு கேஷ் வெளியே போகும். இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? யாரு? முன்ரோ அண்ட் பால்மர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, this two-fold nature in all transaction must be recorded in books. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் கண்டிப்பா இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா அது இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா? பாருங்க, this gives rise to the term double entry bookkeeping system. இப்படி 2 ஆஸ்பெக்ட்ஸும் இன்வால்வ் ஆகி ஒரு கரெக்டான ஒரு புக் கீப்பிங்கை நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் தான் என்னது ஒரு கரெக்டான ஒரு டபுள் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க.
புரியுதா கண்ணே? ஸோ முன்ரோ அண்ட் பால்மர் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் மணிஸ் ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒன்று கேஷ் நீ ரிசீவ் பண்ணுவ, இன்னொன்று என்னதை பண்ணுவோட்டு கேஷ் வெளியே போகும். இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நீ ஒரு அக்கௌண்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதால, ஸோ ரெக்கார்ட் பண்ணினாதான் இது என்னது ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டபுள் என்ட்ரின்னு என்னது, இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ முன்ரோ அண்ட் பால்மர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஜேஆர் பேட்லி பாய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்கன்னு. எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஹாஸ் two-fold effect and that it affects 2 accounts in opposite direction, and if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account, credit another account. It is this recording of two-fold effect of every transaction that has given rise to the term double entry அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜேஆர் பேட்லி பை டபுள் என்ட்ரின்னு என்னன்னு சொல்கிறாரு, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், 2 ஆஸ்பெக்ட்ஸை வந்து இருக்கணும், 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று டெபிட்னா கண்டிப்பாக கிரெடிட் இருக்கணும், கிரெடிட் அப்படின்னா கண்டிப்பாக டெபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா டெபிட் அக்கௌண்ட், இன்னொன்று நடந்தார் அக்கௌண்ட் வந்து கிரெடிட். ஒன்று வந்து என்னது பற்று, இன்னொன்று வந்து வரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, ஒவ்வொரு டெபிட்க்கும் ஈக்குவலாக இருக்கிறது என்னது கிரெடிட், ஒவ்வொரு கிரெடிட்டுக்கு ஈக்குவலாக வந்து டெபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிகரான ஒரு ஒரு திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி டெபிட்டும் கிரெடிட்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக அது 2 விதமான ஒரு டிரான்சாக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இன்க்ளூட் ஆகி நீ வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, ஜேஆர் பேட்லி பாய் சொல்கிறார். புரியுதாக்கண்ணே? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எப்படி இருக்கணும், 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி அந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகி நீ வந்து ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா, ஸோ அதுதான் என்னது நமக்கு டபுள் என்ட்ரி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, முன்ரோ அண்ட் பால்மர் அண்ட் ஜேஆர் பேட்லி பாய் ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு என்ன கண்ணே? ஸோ பிரின்சிபல்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம இயல்புகள் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தேர் ஆர் 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக அது 2 ஆஸ்பெக்ட்ஸை இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் என்ன இருக்கணும், 2 ஆஸ்பெக்ட். ஒன்று ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று என்னது கிவிங் ஆஸ்பெக்ட். ஒன்று உங்ககிட்ட கேஷ் உள்ளே வரும், இன்னொன்று என்னது ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகும். இதுதான் ஒரு டிரான்சாக்ஷனில் இருக்கும். சரிங்களா? உன் கம்பெனிக்குள்ளே கேஷ் உள்ளே வரலாம், உன்னை கம்பெனி விட்டு கேஷ் வெளியே போகலாம். அதே மாதிரி உன்னோட கம்பெனிக்குள்ளே கூட்ஸ் உள்ளே வரலாம், உன்னோட கம்பெனி விட்டு கூட்ஸ் வெளியே போகலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தி 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆர் வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேல்யூ கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 ஆஸ்பெக்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் ரிசீவிங் சொன்னா, ரிசீவிங் அண்ட் கிவிங் சொன்னா, ஸோ இங்கே என்ன ப்ரீஃபாக சொல்கிறாங்க, ஒரு பெனிஃபிட்டை நீ ரிசீவ் பண்ண அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட் வந்து நீ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பெனிஃபிட் உனக்கு உள்ளே வருது. சரிங்களா? இப்போ உனக்கு என்ன பண்ணுற, இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு இடத்துக்கு ஒரு ஷாப்புக்கு போகிற. சரிங்களா? அந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸ், ஒரு சாக்லேட் வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, நம்ம என்ன டெய்ரி மில்க், ஓகேவா? ஸோ டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்குறேன். ஸோ அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு உன்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. புரியுதா? ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு நம்மள்கிட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் என்னது வெளியே போகுது, கேஷாக வெளியே போகுது. இன்னொரு பெனிஃபிட்ஸ் உள்ள வருது என்னது, நமக்கு டெய்ரி மில்க் சாக்லேட்டாக உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று நீ கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கணும். இந்த மாதிரி. சரிங்களா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தி 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் மினிமம் 2 அக்கௌண்ட்ஸ், அட்லீஸ்ட் 1 டெபிட், அட்லீஸ்ட் 1 கிரெடிட். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும். அது எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் மினிமம்
2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் 1 டெபிட் அப்படின்னா என்னது, குறைந்தபட்சம் ஒரு பற்றை மட்டும் என்ன பண்ணுறோம் பாதிக்கிறதா இருக்கும், இல்லைன்னா ஒரு கிரெடிட்டை மட்டும் பாதிக்கிறதா இருக்கும். அட்லீஸ்ட் 1 டெபிட் ஆர் 1 கிரெடிட். சரிங்களா, ஒரு டைம் நீ ரிசீவ் பண்ணுற, அதே டைம் என்னது ஒரு கேஷ் உள்ள வருது, இன்னொரு டைம் என்னது கேஷ் வெளியே போகுது. ஒவ்வொரு டைம் தான் மினிமம், ஒவ்வொரு டைம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க 4th பாயிண்ட். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் எ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலன்ட் கிரெடிட். ஒவ்வொரு டெபிட்டும் எப்படி ஈக்குவலன்ட் டு கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு டெபிட், ஒரு பற்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது கிரெடிட்க்கு ஈக்குவலன், அது மீன் வரவுக்கு ஈக்குவலானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பற்று இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கிரெடிட் இருக்கணும், ஐ மீன் வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. இஃப் ஒன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் தி அதர் அக்கௌண்ட் மஸ்ட் பி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் சமமாக ஒவ்வொரு டெபிட்க்கும் சமமாக ஒவ்வொரு கிரெடிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதானது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் என்னது டெபிட்டாக இருக்கணும், இன்னொன்று தானே கிரெடிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்படி தான் ஒன்று டெபிட், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்கும், எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷனில் டெபிட்டும் வச்சுருப்பாங்க, இன்னொன்று அந்த கிரெடிட்டும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அது என்னன்னு சொல்லி சம்பாக்குள்ள எனக்கு இன்னும் கிளியராக புரியும். சரிங்களா, இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா இரட்டை பதிவு முறையின் நன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அட்வான்டேஜஸ்னாவே என்னது நமக்கு நன்மைகள். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூரசி. பாருங்க, இன் தி சிஸ்டம் 2 aspects of each transaction are recorded in the books of accounts. This helps in checking the accuracy in accounting அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அக்யூரசி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன், துல்லியத்தன்மை. அதாவது நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம், எங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும், 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்படி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து அதாவது அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அக்யூரேசியாக இருக்கும். கரெக்டாக நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஒரு கரெக்டானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அது அக்யூரேசி, துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும் அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட். கனகாவனி டீடைல்ஸ் ரெக்கார்டிங் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம்ஸ், கெயின், அசட்ஸ், லைபிலிட்டிஸ், டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர் readily available. This helps to ascertain the net profit earned or loss incurred during an accounting period and also to know the financial position as on a particular date. ஸோ இந்த இடத்துல ascertain of business result அப்படின்னா, ஸோ ascertain என்னது தெரிஞ்சுக்கிறது. எப்படி பாருங்க, வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கம்பெனி பற்றி ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படி நம்ம எப்படி அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு முடிவை, நமக்கு கம்பெனி பற்றி ஒரு ரிசல்ட் என்னன்னு தெரியணும். அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனியில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ செலவு வந்து எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ நம்ம கம்பெனியோட லாஸ் எப்படி வந்துட்டுருக்கு, நம்மளோட கம்பெனியோட இன்கம் வருமானம் எப்படி போயிட்டுருக்கு, கெயின் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு விதமான ஒரு பெனிஃபிட்ஸ். அப்புறம் அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள். சரிங்களா, சொத்து எப்படி நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லைபிலிட்டிஸ், பொறுப்புகள். சரிங்களா, டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்ம கம்பெனியோட செலவுகள், கம்பெனி லாஸ் வருமா வராதா, நம்ம கம்பெனி இன்கம் வருதா, நம்மளோட கெயின் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா. சரிங்களா, அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்துட்டுருக்கு, லைபிலிட்டிஸ் நம்ம எவ்வளோ கடன் கட்டியிருக்கிறோம், லோன் வாங்கணும் இல்லைங்களா. ஸோ கம்பெனிக்காக லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்து இன்னும் கிரெடிட்டார்ஸ்ன்றது யார், நமக்கு கடன் கொடுக்குறவங்க. ஸோ அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ திருப்பி தரணும், ஸோ இன்னும் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அந்த டீட்டெயில்ஸ். டெப்டார்ஸ்ன்றது யார், அண்ட் டெப்டார்ஸ் வந்து நாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ கடனாளிகள், நமக்கு கடனாளி.
ஸோ அவங்க என்ன சொல்லுவோம், டெப்டாஸ், நாம் கடன் கொடுத்துருப்போம். ஸோ அவங்களாம் இன்னும் எவ்வளோ நமக்கு பணம் தர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னாரு நமக்கு கடன் கொடுத்தவங்க இல்லையா. ஸோ கிரெடிட்டாஸ்க்கு நாம் எவ்வளோ பணம் தர வேண்டியது இருக்குன்னு ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ கம்பெனியோட செலவுகள் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம கம்பெனியோட லைபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸோட வேல்யூ என்ன, டெப்டாஸ் எவ்வளோ நமக்கு பணம் தரணும், நாம் கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அது என்னது ரேட்லி அவைலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு என்னென்னா உடனடியாக நமக்கு என்ன பண்ணணும், நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ், லாஸ், இன்கம், கெயின், அசட்ஸ், லைபிலிட்டி, டெப்டாஸ், கிரெடிட்டாஸ் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நமக்கு என்னது உடனடியாக நமக்கு இந்த தகவலை தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பாருங்கள். This helps to ascertain the net profit earned, net loss incurred during an accounting period. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம கரெக்டாக வந்து ஒரு அக்கௌண்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் அது நம்மளுடைய நிதிநிலை. ஸோ மணி ஒன்றுனா எப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஸோ பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனாக ரெக்கார்ட் பண்ணுறோமா, அப்போ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நமக்கு லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு ஓவராலாக ஃபினான்ஷியல் கம்பெனியோட நிதிநிலை என்னன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டேட்குள்ளே, ஏன்னா 1 இயர்க்கு ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, கணக்கு முடிப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1 இயர்க்கு ஒரு டைமு. ஸோ இயர் பை இயர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, சொன்னேன்னா. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணக்குள்ள நம்ம கரெக்டாக ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஸோ நம்ம மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், மொத்த லாபம் என்ன, மொத்த நட்டம், கம்பெனியோட ஓவராலாக ப்ராஃபிட் எவ்வளோ இந்த இயரில், கம்பெனியோட ஓவரால் லாஸ் எவ்வளோ அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதனால தான் என்ன பண்ண முடியும், நம்ம கம்பெனி பற்றி சில முடிவுகளை தெரியுது. முடிவுகளை நம்ம என்ன பண்ண முடியாமல் எடுக்க முடியும் கம்பெனி ஓரியண்டடாக. அசர்டைன் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட் அப்படின்னா, ஸோ நான் இங்கே கீழே அன்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ், லாஸ், இந்த ஐட்டம்ஸில் இருக்கிற எல்லா தகவலும் என்ன பண்ணுறோம் உடனுக்குடன். சரிங்களா. சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு தகவலை ஈஸியாக கிடச்சிருது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் டேட்குள்ளே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த இயர் பை இயர் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதால கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்ன, நெட் லாஸ் என்ன, அதோடைய கம்பெனியோட ஓவரால் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி பற்றி சில டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு என்னக்கன்னு ஒப்பிட்டு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நீ ஒப்பிடுற அப்படின்னு பாருங்க. தி பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர் கேன் பி கம்பேர்டு வித் தோஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் அண்ட் ஆல்சோ வித் அதர் பிஸ்னஸ் ஃபர்ம். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர். சரிங்களா. ஸோ கம்பேரிட்டிவ் அப்படின்னு எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கன்னு. இப்போ ஒவ்வொரு கம்பெனியில் என்ன பண்ணுவோம், ஸோ கரண்ட் இயருக்கும் சரி ப்ரீவியஸ் இயருக்கும் சரி இல்லைங்களா, இந்த மாதிரி கரண்ட் இயராக இருக்கட்டும் ப்ரீவியஸ் இருக்கட்டும் நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து கரெக்டாக என்ன பண்ணுறோம், இயர் பை இயர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா. அப்போ எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, போன வருஷம் ப்ரீவியஸ் இயராக, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் இயர் இப்போ அதே பாருங்கள் 2020 இருக்கிறோம். ஸோ இதுனது நமக்கு கரண்ட் இயர். நம்ம என்ன பண்ணியிருப்போம் 2009, இது நமக்கு 2020 கரண்ட் இயர்னா ப்ரீவியஸ் இயர்னாக்கனே நமக்கு 2019 இல்லைங்களா. அப்போ 2019 என்ன பண்ணியிருப்போம், அந்த இயருக்கு உண்டான அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், 2020க்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். 2019 என்னென்ன வந்து நம்மளோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குது, நம்ம கம்பெனி எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, லாஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன் 2019 ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரெக்கார்டையும் 2020 நம்மளோட கரண்ட் இயர் ரெக்கார்டையும் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ கம்பேர் பண்ணுவோம் எந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகமாக இருக்குது, நமக்கு லாஸ் ஏதாவது வந்திருக்கா, இன்கம் எதாவது இருக்கா, அசட்ஸோட வேல்யூ வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குன்னு சொல்லி ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் இப்படி ப்ரீவியஸ் இயரோட அக்கௌண்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் கம்பெனி பற்றி சில முடிவுகளை பிளானிங்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பாருங்கள் அதான் பாருங்கள். ஆல்சோ வித் அதர் பிஸ்னஸ் ஃபர்ம் இட் ஃபெசிலிட்டேட் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற நீ ரெக்கார்ட் பண்ண அக்கௌண்ட்ஸையும் கரண்ட் இயரில் இருக்கிற ரெக்கார்ட் பண்ண அக்கௌண்ட்ஸையும் நீ வந்து கம்பேர் பண்ணுறது மூலிமா ஸோ என்ன வந்து
உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா எப்படி இருக்கும், ஒரு அந்த கம்பெனியோட ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நான் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் இயர் பை இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது காமன் அக்செப்டன்ஸ். ஸோ காமன் அக்செப்டன்ஸ் அப்படின்னா அது பொதுவான ஏற்புத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ். பாருங்கள், தி பிஸ்னஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் அண்டர் தி சிஸ்டம் ஆர் அக்செப்டட் பை financial institutions, government and others because it is a systematic and scientific system அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நீ WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரதால ஸோ இது என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்னது, நிதி நிறுவனங்கள். சரிங்களா. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட் அண்ட் அதர்ஸ். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீ ஒரு 1 இயர்க்கு ஒரு டைம் நீ அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த கணக்கை முடிக்கிற. சரிங்களா. ஸோ இயர் பை இயர் என்ன பண்ணுற, WNT சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதால ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா யூசர்ஸ்க்கும் இது வந்து என்னது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. அது நீ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதர்ஸ். எதுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீ வந்து அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், சயின்டிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. சரிங்களா. ஸோ சிஸ்டமேட்டிக் அப்படின்றது என்னது, முறையான பதிவேடுகளாகவும் அறிவியல் பூர்வமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ காமன் அக்செப்டன்ஸ்னால் புரியுதாக்கண்ணே, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீ அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில யூசர்ஸ், எல்லா யூசர்ஸுமே. ஓகேவா. இப்போ WNT சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா. ஸோ பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று அக்யூரசி அப்படின்னா WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உனக்கு என்னது, ஒரு துல்லியமான ஒரு தகவலை கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன்று அசர்டைன் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட் என்னது, ஸோ கம்பெனி பற்றி நிறைய தகவல் வந்து என்னது நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா ஸோ கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோனாலும் தெரிஞ்சிக்க முடியுது, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னாலும் தெரிஞ்சிக்க முடியுது. அது கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு என்னது, ஈஸியாக ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் என்ன பண்ணுறேன், என்னால் கம்பேர் பண்ணி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரில் எப்படி ரன் பண்ணாலும் உன்னால் பிளான் பண்ண முடியுதுன்றாங்க. அடுத்தது காமன் அக்செப்டன்ஸ். இந்த WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீ வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா ஸோ காமனாக எல்லா யூசர்ஸுமே என்ன பண்ணுறாங்க, இந்த சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அதே மாதிரி சயின்டிஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், டிரான்சாக்ஷன் அப்படின்னு என்னக்கன்னு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம சொன்னோமா கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்னா பாருங்கள், டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணிஸ் ஆர் ஆர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னது ஒன் பர்சன் கிட்ட இருந்து அனதர் பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன். அது கூட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை ஐடியாஸாக இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸில் டிரான்சாக்ஷன் சொல்லி இதே மாதிரி மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும், மணிஸ் ஆர் மணிஸ் பணம் அல்லது பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனாக இருக்கணும். இப்போ நீ கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் பர்சன்கிட்ட இருந்து அனதர் பர்சனுக்கு நீ வந்து மாற்றம் செஞ்சுக்கிற இல்லையா, அதுதான் என்னது, அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ. ஸோ டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, சில வகைப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் டிரான்சாக்ஷன், ரொக்க நடவடிக்கைகள். செகண்ட் ஒன் பேங்க் டிரான்சாக்ஷன், வங்கி நடவடிக்கைகள். தேர்ட் ஒன் கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடன் நடவடிக்கைகள்னு சொல்லி 3 விதமாக என்ன டிரான்சாக்ஷனை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரொக்க நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. பாருங்கள், when immediate cash involved in a transaction it is called cash transaction. எந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் இமீடியட்டாக இன்வால்வ் ஆகுதோ அதுதான் என்னது கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஷ் ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகிருக்கணும். பணம் அந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணியிருப்பான், ஒன்று நீ பணம் கொடுத்துருக்கணும், இல்லை நீ அந்த பணத்தை வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இது கேஷ் டிரான்சாக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கூட்ஸ் ஆர் சோல்டு ஃபார் கேஷ் 5000. ஸோ என்ன பண்ணுற, கூட்ஸை விற்கிற, உன்னுடைய கம்பெனியில் கூட்ஸ் வந்து சில பொருளை தயாரிக்கிற, அந்த பொருளை எதுக்கு தயாரிக்கிற, விற்கிறதுக்காக. எதுக்கு விற்கிறது மூலிமா நீ உனக்கு கேஷ் வேணுன்றதுக்காக. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கூட்ஸ் ஆர் சோல்டு ஃபார் கேஷ் அப்படின்னா கேஷுக்காக என்ன பண்ணுற, நீ கூட்ஸை விற்கிற.
பணம் உனக்கு வேணுன்றதுக்காக கூட்ஸை நீ வந்து விற்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோக்கு விற்கிற அந்த கூட்ஸை அப்படின்னா 5,000க்கு விற்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இன் திஸ் கேஸ் இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கேஷ் 5,000 கம் இன்டு தி பிஸ்னஸ் அண்ட் அனதர் பாயிண்ட் பாருங்கள், கூட்ஸ் ஒர்த் 5,000 go out of the business அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னக்கானே இமீடியட்டாக கேஷ் இன்வால்வ் ஆகிறது தான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இல்லை எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, நீ உனக்கு பணம் வேணுன்றதுக்காக உன்னுடைய கம்பெனியில் தயாரித்த பொருளை விற்கிற. இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த பொருளை விற்றுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொருளை வித்துட்டு அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது, கேஷ் உனக்கு உள்ளே வருமா. ஸோ அந்த 5,000 என்ன பண்ணுற, அந்த 5,000 பொருளை நீ விற்றுட்ட. அந்த கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, 5,000. அது விற்கிறது மூலிமா உனக்கு என்னது 5,000 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, கம்ஸ் இன் டு தி பிஸ்னஸ். உன்னுடைய கம்பெனிக்குள்ளே அது 5,000 வருது, உனக்கு வந்துடுது அந்த 5,000. பட் ஒன்றை விட்டு என்ன பண்ணுது, கூட்ஸ் ஒர்த் 5,000 கோ அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ். 5,000 மதிப்புள்ள கூட்ஸ் என்ன பண்ணுது, உன்னை விட்டு வெளியே போகுது, உனக்கு கேஷாக 5,000 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெளிவாக புரியுதா? ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன்றது இம்மீடியட்டாக கேஷ் இன்வால்வ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை கேஷுக்காக விற்கிறேன். ஸோ விற்கிறது மூலிமா உனக்கு என்ன பண்ணுது, உடனே கேஷ் வந்து அவங்க 5,000 கொடுத்து தானே பொருளை வாங்குறாங்க. ஸோ 5,000 கொடுத்துட்டாங்க, நீ அந்த 5,000 பணமாக ரிசீவ் பண்ணிட்ட. பட் 5,000 வேல்யூ உள்ள பொருள் என்ன பண்ணுது, உன்னை விட்டு வெளியே போகுதா. ஸோ இந்த இடத்துல 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது, உனக்கு புரியுதா கண்ணு? ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன்றது இம்மீடியட்டாக என்ன பண்ணுற, பணத்தை கொடுக்கறது வாங்குறது. ஸோ கடனுக்கு சொல்கிறது அப்புறம் தரேன் சார் இதுன்னு எந்த ஒரு ரீசன்ஸ் இருக்கக்கூடாது. உடனே கேஷை கொடுத்து பொருளை வாங்குறது தான் அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருக்குன்னு பேங்க் ட்ரான்சாக்ஷன். சரிங்களா? பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், வங்கி நடவடிக்கைகள் இல்லையா. ஸோ பாருங்கள், இன் எ ட்ரான்சாக்ஷன் இஃப் பேங்க் இஸ் இன்வால்வ் இட் இஸ் எ பேங்க் ட்ரான்சாக்ஷன். எந்த ஒரு டிரான்சாக்ஷனில் பேங்க் இன்வால்வ் ஆகுதோ, பேங்க் சம்மந்தப்பட்டது இன்வால்வ் ஆகுதோ அதுதான் என்னது பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேங்க் சம்மந்தப்பட்டது இன்வால்வ் ஆகுது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேங்க் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட்ஸ் தி ஃபாலோயிங். கீழே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்னது பேங்க்ல நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இதை பார்த்தாவே இதுதான் என்னது பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க்ல இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கேஷ் டெபாசிட் இன்டு தி பேங்க். கேஷ் டெபாசிட் இன்டு தி பேங்க் என்னது, பேங்க்ல நீ என்ன பண்ற, கேஷ் டெபாசிட் பண்ற. ஸோ உன்னுடைய கம்பெனியோட பணத்தை என்ன பண்ற, உன் கையில இருக்கும். ஸோ ஏதாவது பொருளை விற்றது மூலியமாக அவங்ககிட்ட கேஷ், அந்த கம்பெனியோட பணம் ஏதாவது இருக்கும், அது என்ன பண்ணுற, போய் பேங்க்ல உடனே டெபாசிட் பண்ணிடுற. ஸோ பேங்க்ல டெபாசிட் பண்ணுறியா, அங்கே பாரு கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க். இப்போ என்னது பேங்க் ரிலேட்டடாக இருக்கு. ஸோ இப்போ இது என்ன டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன், இன்கம் ஆஃப் தி பிஸ்னஸ் டைரக்ட்லி ரிசீவ்ட் பை தி பேங்க். சரிங்களா? ஸோ நீ என்ன பண்ணுற, ஏதாவது உன்னுடைய கம்பெனியில் ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருக்குது, அது என்ன பண்ணுற, டைரக்ட்லி ரிசீவ்ட் பை பேங்க் அப்படின்னு அது வங்கியால். சரிங்களா? வங்கியால் என்ன பண்ணுற, பேங்க் மூலிமா நீ உன்னுடைய கம்பெனிக்கு சில இன்கம்மை ரிசீவ் பண்ணுற. ஸோ பேங்க் மூலிமா ரிசீவ் பண்ணுற அப்படின்னா அது என்னது பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ அது என்னது வங்கி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருக்குன்னு, ரெசிப்ட்ஸ் த்ரோ கேஷ் டெபாசிட் மெஷின் சிடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கேஷ் டெபாசிட் மெஷின் என்னது, ஏடிஎம் கேஷ் டெபாசிட் மெஷின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பேங்க்ல. ஸோ கேஷ் டெபாசிட் மெஷின் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, பண வைப்பு இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கேஷ் டெபாசிட் மெஷின் மூலிமா நீ என்ன பண்ணுற அப்படின்னா கேஷை ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ எது மூலிமா, சிடிஎம் மூலிமா ரிசீவ் பண்ணுற. ஸோ அப்போ என்னது, சிடிஎம்ன்றது பேங்க்ல ஒரு விதமான ஒரு ப்ராசஸ். ஸோ சிடிஎம் அப்படின்னாலே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இது பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா கேஷ் டெபாசிட் மெஷின்லாம் உனக்கு நார்மலாகவே உனக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அது மூலிமா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுவோம், இல்லை மிஷின்ஸ் மூலிமா நம்ம பணத்தை எடுப்போம் நமக்கு தேவையான அமௌண்ட்டை. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுற, சிடிஎம் மூலிமா பேங்க் மூலிமா நம்ம என்ன பண்ணுற, பணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, பேமெண்ட் மேட் பை தி கஸ்டமர் of the business through debit card, credit card, net banking, national electronic fund transfer,
நெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ஆர்டிஜிஎஸ் எக்ஸ்ட்ரா. அதாவது இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு ப்ராடக்டை விற்கிற சரிங்களா, ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சம் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பெட்ரோல், இப்போ வந்து பாருங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு போகிறேன் இல்லையா. ஸோ பெட்ரோல் போடக்குள்ள நம்மகிட்ட நாம் வந்து என்னது, பெட்ரோல் பேங்க்குக்கு வந்து என்னது, அங்கே வந்து அந்த பங்க்குக்கு நாம் ஒரு கஸ்டமர் இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க்குக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் நம்மக்கிட்ட கேஷாக கொடுப்போம், இல்லை என்ன பண்ணுவோம், ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண சார் 200 சொன்னால் ஸ்வைப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்படி ஏடிஎம் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் அடிச்சுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி பண்ணுவாங்க, கேஷாக கொடுக்கறது ஒரு வகை இருந்தாலும் பேங்க் மூலிமா கொடுப்பாங்க. ஸோ எப்படி பேங்க் மூலிமா கொடுக்குறாங்க அப்படின்னா, டெபிட் கார்டு. ஸோ நம்ம ஏடிஎம் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் கார்டு மூலிமா நமக்கு பணம் கொடுப்பாங்க சரிங்களா. அப்புறம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நெட் பேங்கிங் உங்களுக்கு தெரியும், நெட் பேங்கிங் மூலிமா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நெஃப்ட் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் மூலிமா நம்ம பேங்க்கில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கஸ்டமர் மூலிமா நம்ம இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இதெல்லாமே நம்ம என்னது பேங்க் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னது, நமக்கு நெட் பேங்கிங் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஸோ மொபைல் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நெட் மூலிமா நம்ம பண்ணாலுமே, நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பண்ணாமே இதில் என்ன அர்த்தம், பேங்க்லேருந்து பணம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா கண்ணு. ஸோ நம்ம கஸ்டமரால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனிக்கு இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணத்தை நாம் என்ன பண்ணுறோம், வாங்கிக்கிறோம். ஸோ அதுதான் என்னது, இது எல்லா டிரான்சாக்ஷனும் படித்தாவே நமக்கு என்ன தெரியுது, இதெல்லாம் பேங்க் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இது என்னது, பேங்க் டிரான்சாக்ஷன். அடுத்தது கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் தி பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், பணம் போட்டு வச்சுருப்போம். ஸோ கம்பெனிக்கு வந்து ஒரு 10 lakhs வருதா, 10 lakhs ப்ராஃபிட் வருதா கம்பெனியில் போட்டிருப்போம். இல்லை ஏதாவது பொருள் விற்கிறது வந்துச்சுன்னா நம்ம பேங்க்கில் போட்டிருப்போம். ஸோ கம்பெனியோட அமௌண்ட்ஸ் எல்லாமே பேங்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன் கேஷாக நம்ம கொடுக்கல் வாங்குறத விட பேங்க் மூலிமா டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது, சேஃப்டி சரிங்களா. பெரும்பாலான நடவடிக்கைகள் எப்படி நடக்குதோ பேங்க் மூலிமா தான் நடக்குது. நார்மல் பர்சன் நாமளே என்ன பண்ணுறோம், நிறைய ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நிறைய யூஸ் பண்ணி பேங்க் மூலிமா பேடிஎம் கூகுள் பே இப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ கேஷ் கையில் கொடுக்கறத விட இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது நமக்கு சேஃபு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க். இப்போ பேங்க்கில் நம்ம கம்பெனியோட அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கேஷை பேங்க்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது என்னது, ஒன் ஆஃப் த பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பேங்க் சார்ஜஸ் லெவிட் பை தி பேங்க். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கை வந்து நம்ம இது மாதிரி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணவோ இல்லை வந்து ஏதாவது டெபிட் கார்டு இது மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுற, பேங்க்கை ஒரு விதமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா கொஞ்சம் அவங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பிடிப்போனோன்னு சொல்லி கொஞ்சம் பிடிச்சிவாங்க சரிங்களா. ஸோ நம்ம வங்கி கட்டணத்து மூலிமா. ஸோ அந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ் ஏதாவது லெவிட் பை தி பேங்க்கில் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்னது, பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பேமெண்ட் மேட் பை தி பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிறது கவனி, இங்கே நம்ம ஒவ்வொரு ஐட்டம்ஸும் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கொஷினில் இன்வால்வ் ஆகி கேட்பாங்க. ஸோ பேங்க் சார்ஜஸ் லெவிட் பை தி பேங்க் 500 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லி இந்த கான்செப்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டிரான்சாக்ஷனை படிக்கிறேன் அப்படின்னாவே அதில் கேஷ் டிரான்சாக்ஷன் உடனே கேஷை கொடுத்து ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா, இல்லை அது பேங்க் மூலிமா ஏதாவது சென்ட் ஆயிருக்கா, இல்லை வந்து அது கடனுக்கு யாராவது பொருள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னே என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ண முடியும், இது பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சம்ஸில் நம்ம வந்து கேட்பாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பேமெண்ட் மேட் பை தி பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம், பேமெண்ட் வந்து செலுத்துவோம் இல்லைங்களா. நமக்கு பேமெண்ட் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன். பேமெண்ட் மேட் பை செக். ஸோ செக் மூலிமா நமக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, பேமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ செக் மூலிமா என்ன பண்ணுறோம், அமௌண்ட்ஸ் வந்து யாருக்காவது நம்ம கொடுக்குறோம், இல்லை நம்ம ரிசீவ் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கிறது அது என்னது பேங்க் டிரான்சாக்ஷன். அடுத்தது பேமெண்ட் மே பை தி பிஸ்னஸ் த்ரோ டெபிட் கார்டு நெட் பேங்கிங் நெஃப்ட் ஆர்டிஜி. ஸோ இதில் பேமெண்ட் மேட் அப்படின்னு நம்ம செலுத்துறது
ஸோ அமௌண்ட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம், ஸோ சில கஸ்டமர்ஸ்க்கு யாராவது என்ன மீதி பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டீலர்ஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அதில் எப்படி கொடுப்போம், டெபிட் கார்டு மூலிமா அவங்களுக்கு கொடுப்போம், நெட் பேங்கிங் மூலியம், நெஃப்ட் ஆர்டிசி மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பேங்க் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாமே பேங்க் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருக்குதா, பார்த்தோன்னே பேங்க். அப்போ இது எல்லாமே என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன், வங்கி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கேஷ் நம்ம உடனே கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் மூலிமா டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாவே அதை நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது பேங்க் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ கேஷ் டிரான்சாக்ஷனாக என்ன, பேங்க் டிரான்சாக்ஷன் என்னன்னு தெரியுதாக்கன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனாக என்னன்னு பார்க்கணும், கடன் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கடன் நடவடிக்கைகள்லாம் பாருங்க, when settlement is not made by cash or through bank immediately in a transaction, it is called credit transaction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனா என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் உடனே என்ன பண்ண, இமீடியட்டாக நீ கேஷ் கொடுக்கல. சரிங்களா? எந்த விதமான ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் இமீடியட்டாக பண்ண கிடையாது. ஸோ என்ன பண்ணிருக்க, நீ கடனுக்கு பொருளை வாங்கியிருப்ப இல்லையா, ஸோ நான் அப்புறமா என்ன பண்ணுறோம், நீ கடனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீ கடனுக்கு கொடுத்த அப்படின்னா அதுதான் அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீ என்ன பண்ணல, கேஷை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா ஸோ அது என்னது, அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீ பேங்க் மூலியமாகவே இருக்கட்டும் இல்லை கேஷாக கூட இருக்கட்டும், ஸோ அதை என்ன பண்ண, உடனே நீ ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டேன். அது பாருங்க, பட் தி அமௌண்ட் இஸ் டு பி செட்டில் வித் இன் தி ஸ்பெசிஃபிக் பீரியட். அது எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதை செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸை வாங்குறேன் அப்படின்னா அந்த கூட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், 3 மந்த் 2 மந்த்துக்குள்ளே அந்த கூட்ஸுக்கு உண்டான பணத்தை நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய கம்பெனிலாம் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, 3 லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்குறோன்னா எப்படியும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கொடுத்துட்றேன், இல்லை 1 மந்த்தில் கொடுத்துறேன், 3 மந்த்து கொடுத்துன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடனுக்கு வாங்கி அப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் ஆன் கிரெடிட் ஃபார் 3000. பர்ச்சேஸ்னது நீ கூட்ஸை வாங்குற, எப்படி வாங்குற, ஒரு பொருளை வாங்குற, அந்த பொருளோட வேல்யூ எவ்வளோ, 3000 ரூபா. 3000 மதிப்புள்ள ஒரு கூட்ஸை வாங்குற, பர்ச்சேஸ் பண்ணுற. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற. இன் தி கேஸ் கூட்ஸ் ஃபார் 3000 கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ் அண்ட் a liability of creditors worth 3000 arise. ஸோ நம்ம என்னது, நாம் கூட்ஸை வாங்கிக்கிறோம். இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல என்னுடைய கம்பெனிக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் ஒரு 3000 ரூபா மதிப்புள்ள ஒரு கூட்ஸை வாங்குறேன். ஸோ எனக்கு என்னவோ அந்த கூட்ஸ் உள்ளே வந்துருச்சு, பட் எனக்கு அந்த இடத்துல ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. என்ன லைபிலிட்டி அப்படின்னா, எனக்கு யார் கடன் கொடுத்துருக்கா, கடன் கொடுத்தவங்க யார், கிரெடிட்டார்ஸ். எனக்கு கடன் கொடுத்தவங்க யார், கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம எப்போனாலும் சரிங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ளே அந்த 3000 என்ன பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். அந்த லைபிலிட்டி அந்த இடத்துல என்னது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன் அது கடனுக்கு பொருளை வாங்குறது தான். சரிங்களா? இமீடியட்டாக அந்த இடத்துல கேஷ் ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது என்னது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரியுதா கண்ணு, கேஷ் டிரான்சாக்ஷனா என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷனா என்ன. சரிங்களா? அடுத்தது பேங்க் டிரான்சாக்ஷனா என்னன்னு பார்த்து நெக்ஸ்ட் பாருங்கன்னு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க, டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஏடிஎம். ஸோ உனக்கே பேசிக்காக தெரியும் சரியா. ஸோ ஏடிஎம் ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம் மீன்ஸ் என்ன சொல்லணும், நம்ம ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ATM is a computerized machine that provides the customers of banks the facility of accessing their accounts for dispensing cash and to carry out other financial and non-financial transactions without the need to actual visit their bank branches. இதெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. ஏடிஎம்னா என்ன, ஏடிஎம்மில் ஏதாவது ஒரு 1 மார்க். ATM is a computerized machine that provides the customers of bank the facility to accessing their account for dispense cash carry and எது மாதிரி கேட்டு ஸோ அது என்ன எதில் வரும் அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்னு என்னக்கண்ணே, இது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்.
ஸோ கஸ்டமர் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி நம்ம பணத்தை என்ன பண்ணலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம் யூஸ் பண்ணி பணத்தை எடுக்கிறோமா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம பேங்க்குக்கு போகணும், போய் பணத்தை வந்து இது மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கப்புறம் பணத்தை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு ஒரு செக்கு போடுவாங்க, செக்கு போட்டு அதை பணத்தை வாங்கி அது ஒரு வழி ஆயிரும் இல்லையா கண்ணு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நிறைய காலம் வளர வளர ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஏடிஎம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணுறோம், நமக்கு கிரெடிட் கார்டு, நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுத்துறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணி உடனே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், பணத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஏடிஎம் மிஷின் இது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், தானாகவே என்ன பண்ணுறோம், நம்ம அது இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான். சரிங்களா. ஸோ அது மூலிமா நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக பணத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கேஷ் டெபாசிட் மிஷின். ஸோ ஏடிஎம்ன்றது பணத்தை எடுக்கிறது, கேஷ் டெபாசிட் மிஷின்றது பணத்தை போடலாம். எப்படி பாருங்க, கேஷ் டெபாசிட்ஸ் மெஷின். சரிங்களா. ஸோ கேஷ் டெபாசிட் மெஷின் அப்படின்னா சிடிஎம்னா என்ன சொல்லுவாங்க, கேஷ் டெபாசிட் மிஷின். இட் இஸ் an ஏடிஎம் லைக் மெஷின் that allow depositing cash directly into a customer account without any manual interventions of the bank employee. There is no need to fill deposit slips. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏடிஎம்மில் வந்து என்ன பண்ணுறோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பணத்தை எடுக்கிறோம். அது வந்து ஏடிஎம். சிடிஎம்ன்றது நம்ம பணத்தை போடுறது. பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்குக்கு போகிறோம், லைனில் நின்று அந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து ஸ்லிப்பை வாங்கி அந்த அதிலெல்லாம் நம்ம அமௌண்ட்டை ஃபில் பண்ணி, சரிங்களா, ஃபில் பண்ணி அந்த செக்கை கொடுத்து இல்லையா, அப்புறமேட்டு நம்ம கேஷில் பணம் போடுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த காலம் வளரவள என்ன பண்ணுறாங்க, கேஷ் டெபாசிட் மெஷின் சொல்லி ஒன்று கொண்டு வரேன். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்ஸ்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம், அவங்களே தானாகவே என்ன பண்ணலாம், கேஷை வந்து நம்மள அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், பணம் போடலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்லிப்பும் டெபாசிட்டும், அதாவது ஸ்லிப்ஸ்லாம், அந்த பில் என்ன பண்ண வவுச்சர்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, க்ரியேட் பண்ணி தர தேவையில்லை. ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம கஸ்டமரே என்ன பண்ண டேரெக்டாக பணத்தை இன்வால்வ் பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. கேஷ் டெபாசிட் மிஷின்றது நம்ம பணம் போடுறது, டெபாசிட் பண்ணுறது. ஏடிஎம்ன்றது நம்ம பணத்தை எடுக்கிறது. ஸோ ஷார்ட் ஃபார்ம் சிடிஎம்ன்றது கேஷ் டெபாசிட் மிஷின், ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சரிங்களா. அடுத்தது பாருக்கண்ணே, டூ யூ நோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துங்க டெபிட் கார்டு அப்படின்னா அது எடுப்பட்டை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாகவே எனக்கு டெபிட் கார்டு அப்படின்னாவே தெரியும், இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. பட் கவனி, தி டெபிட் கார்டு ஆர் யூஸ்டு டு வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் அன் ஏடிஎம். ஸோ ஏடிஎம் மூலிமா என்ன பண்ணுறோம், நம்ம ஏடிஎம்மில் பாரு டெபிட் கார்டு இருந்தால் தான் நம்ம ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷினில் அந்த டெபிட் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான கேஷை எடுத்துக்க முடியும். சரிங்களா. அடுத்தது பாருங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பாயிண்ட் ஆஃப் சேல், பிஓஎஸ் அப்படின்னா அது பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ பிஓஎஸ்னா கூட கேட்பாங்க. And in e-commerce online purchase, a customer can use debit card for the money he has in the bank account with some restrictions. டெபிட் கார்டு அப்படின்றது எடுப்பட்டை. ஸோ நம்ம இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை என்ன பண்ணியிருப்போம், சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ஏதாவது நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு என்ன பண்ணுவேன், நான் இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம பொருளை வாங்கலாம். சரிங்களா. எங்கெங்கெல்லாம் விற்பனை நடக்குதோ, சேல் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம பொருளை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கஸ்டமர் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன் தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், கஸ்டமர் வந்து இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த டெபிட் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னா, நாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏடிஎம்மில் வந்து டெபிட் கார்டு விட்டு பணம் எடுத்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம பொருளையும் வாங்கிக்கலாம், நம்ம பணத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ டெபிட் கார்டுன்றது புரியுதாக்கான. அடுத்தது கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கார்டு அப்படின்னா பாருங்கள், கிரெடிட் கார்டுனா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டு மீன்ஸ் தமிழில் கடன் அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேங்க்லேயே என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பாருங்க, தி கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ and in e-commerce online purchase, a customer can use credit card within the limits specified by the bank even if there is inadequate balance.
in the account. The bank may charge interest and other charges for credit card usage. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ சொன்னாக்க எனக்கு கிரெடிட் கார்டுன்றது யார் கொடுப்பாங்க? பிஸ்னஸ் பீப்புள். ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அப்படின்னா பேங்க்கில் நிறையா டிரான்சாக்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த நிறையா டிரான்சாக்ஷன் யார் வச்சுக்கிறாங்களோ, ஐ மீன் 3 lakhs 5 lakhs, ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி நிறையா மோஸ்ட்லி நிறையா டிரான்சாக்ஷன் பேங்க்கில் வச்சுருக்கவங்க தான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது என்னது கடன் அட்டை அப்படின்னு சொல்லுமா. ஸோ அவங்களுக்கு பேங்க்கில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும். ஸோ அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும், அவங்களுக்கு பேங்க்குக்கு வந்து சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் சரிங்களா. ஸோ அது என்ன எதுக்கு அப்படின்னு ஆனால் அந்த ஏன்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டுன்றது கடனாக தான் அந்த பணத்தை நம்ம பேங்க்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அது அந்த கிரெடிட் கார்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் குட்ஸு ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி நார்மலாக, ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது இப்போ கிரெடிட் கார்டுனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கணும் ஒரு பாக்ஸில் டூ யூ நோன் மறுபடியும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெஃப்ட் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பாருங்கள், இஸ் எ நேஷன் வைட் பேமெண்ட் சிஸ்டம் ஃபெசிலிட்டேஷன்ஸ் 1-to-1 fund transfer. Under this scheme, any person can electronically transfer fund from any bank branches to any person having an account with any other bank branches in the country. இந்த உலகத்தில் ஸோ எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஒன் பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு என்ன பண்ணலாம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அது வந்து ஒரே விதமான பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்னுடைய பேங்க் பிரான்ச்சஸ் வேறு, இல்லை வேறு பேங்க் பிரான்ச்சஸ் வேறுனாலும் சரி, என்ன பண்ணலாம், இந்த நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கன்னு ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா இது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs சரிங்களா. ஸோ 2 lakhsக்கு மேலே தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக என்னது சென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ உடனடியாக ஆர்டர் டு பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆர்டர் பை ஆர்டராக அந்த பேஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னா இது சீக்கிரமாக சென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஜிஎஸ் வந்து என்னது ரியல் டைம்ஸ் கிராஸ் செட்டில்மெண்ட் விச் கேன் பி defined as the continuous real-time settlement of fund transfer individually on an order by order basis. ஸோ ரியல் டைம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2004 ஆர்டிஜிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெஃப்ட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னா பேட்ச் வைஸாக போகும். ஸோ பேட்ச் வைஸாக சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பேங்க்கில் நம்ம வந்து அந்த பேட்ச் வைஸாக ஒவ்வொருத்தராக போய் நம்ம வந்து நம்ம அமௌண்ட்டு சென்ட் பண்ணுற மாதிரி பேட்ச் வைஸாக சென்ட் ஆகும். ஸோ அது சென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் என்னது டைம் எடுக்கும். பட் ஆர்டிஜிஎஸ் மூலிமா பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு 30 minutes உடனே என்ன பண்ணுறோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸாக என்ன பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெஃப்ட்ன்றது எவ்வளோ அமௌண்ட் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் எதுவும் கிடையாது. பட் ஆர்டிஜிஎஸ்ன்றது மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் அனுப்பிக்கலாங்கன்னா ஆனால் மினிமம் 2 lakhs மேலே தான் என்ன பண்ணணும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு ஆர்டிஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் அந்த பேங்க்குக்கு லீடர்னா, ஸோ ஆர்பிஐக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் காலையில் 8 AM இருந்து ஈவினிங் 4:30 PM வரைக்கும் தான் அந்த ஆர்டிஜிஎஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைம் ஷெட்யூலாக இருக்குது. அந்த பேங்க்குக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு நெஃப்ட்னா என்ன, ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் சரிங்களாம்மா. ஓகேம்மா.